பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. மாணிக்கவாசக பெருமான் மேலும் மேலும் இறைவனின் சிறப்புகளை பாடி பாடி அவரை காணச் சொல்கிறார் நம்மை. என்ன பாடுறார் அப்படின்னா, அரியதின் அரிய அரியோன் காண்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அரியவை அப்படின்னு இந்த உலகத்தில் எதெல்லாம் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றிற்கும் அரியவனாய் நிற்பவன். இந்த உலகத்தில் நம்ம பல விஷயங்களை, பல பொருள்களை ரொம்ப அரியது, அரியவன் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அந்த அரியவனுக்கெல்லாம் அரியவன் இவனே, எல்லாவற்றையிலும் விட உயர்ந்தவன் இவனே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் தோன்றி மறைகின்ற எல்லா பொருள்களிடத்தும் அந்தர்யாமியாய் நின்று அந்த பொருள்களையெல்லாம் வளர்ப்பவன் அவனே அப்படிங்கிறார். இதை தான் தாயுமானவர் பார்க்கின்ற மலர் ஊடு நீயே இருத்தி அப்படின்னு பாடுறார். அதாவது இந்த உலகத்தில் தாவரங்கள் ஆரம்பித்து எல்லாமே, புழு, பூச்சி, நீர் வாழ்வன, நில வாழ்வன அப்படின்னு மனிதர்கள் வரை, தேவர்கள் வரை நிறைய உண்டாகுது இல்லையா? அது எல்லாத்துலேயுமே மருவி, எல்லா பொருள்களுள்ள நீயே மருவி என்ன செய்கிற? எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. அதை வளர்க்கறது நீதானே. நீ இல்லைன்னா எப்படி வளரும்? இந்த உடலில் உயிர் இருந்தால் தானே நம்ம வளர்ந்துட்டுருப்போம். உயிர் இல்லைன்னா அந்த உடம்பு வளராதே. அதனால் நீ தான் எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற, ஊடுருவி இருக்க, கண்களுக்கு தெரியாமல் நீ இருக்கிறதுனால தான் அந்த எல்லா பொருள்களும் வளர்ந்து வருகிறது. அதனால் நீயும் அந்த பொருள்களில் இருந்து கொண்டு வளர்கிறாய். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே இம்மை மறுமை அப்படின்னுலாம் இன்பங்களை நாடி வினையால் தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இவர் என்னத்துக்காக நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து நம்ம பிறந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆத்மா தெளிவு பெறுகிறது. தெளிவு பெற்று நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம், பரம்பொருள் தான் நமக்கு வேணுங்கிற ஒரு தெளிவை கொடுக்கிறது. அதனால் நம்ம ஆத்மாவும் வளர்கிறது. பொருளும் வளர்ப்போன் காண்க அப்படிங்கிறது இந்த உடல் மட்டும் வளரவில்லை, நம்ம ஆத்ம சுத்தி நடக்குது. அதனால் இறைவனின் மகிமையை நாம் உணர்ந்து அவனை பாடி அவனை அடைவதற்கும் அவர் உதவுகிறார் அப்படின்னு சொல்கிறார். பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையிலும் நீ தான் இருக்கிற, அதுதான் ஈசனுடைய விசேஷம் அப்படிங்கிறார். இங்கே ஒரு உதாரணம் கொடுக்குறார் சித்பவானந்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடல் இருக்குது, நிறைய நீர்நிலை இருக்குது, இதுலேருந்தெல்லாம் நீர் என்ன ஆகுது? அப்படியே மேலே ஆவியாக போகுது. யார் அதை இழுத்துக்கிறா? மேகம் இழுத்து கொள்கிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் இந்த நீரை மேகம் மேலே இழுத்துக்கிட்டு திரும்ப என்னவா செய்யுது? மழையாக பொழிகிறது. மழையாக பொழியும் போது அந்த மழை விதவிதமாக காட்சி அளிக்குது. சில இடத்துல சிற்றோடையாக ஓடுது, சில இடத்துல அருவியாக ஓடி வருது, சில இடத்துல கடலாக பொங்குது, சில இடத்துல தெளிந்த நீரோடையாக இருக்குது, சில இடத்துல உரை பனியாக கூட அப்படியே சாலிடாகவும் இருக்குது. அப்படி எப்படி விதவிதமாக இந்த நீர்நிலை இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம உலகத்தில் விதவிதமான வடிவங்கள் எடுத்து உயிர்கள் வளர்கின்றன. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? அந்த மேகம். அந்த மேகம், அந்த கார் தான் என்ன பண்ணுது? கீழே இருக்கிற நீரை உறிஞ்சி கொண்டு திரும்பவும் இந்த பூமிக்கே அளிக்கிறது. அதே மாதிரி இறைவனாகப்பட்டவன் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கான், நமக்கு தான் அது தெரியல. அது மட்டும் இல்லை, வளர்வதற்கு காரணமாய் இருக்கிறான். விதவிதமான வடிவத்தில் எல்லாத்தையும் உருவாக்கி அதற்குள்ளேயே ஊடுருவி நின்று அதற்கு பிறகு அந்த பொருள்கள் வளர்வதற்கும் அவனே காரணமாய் இருக்கிறான். அப்புறம் என்ன பாடுறாரு? நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. உன்னை வந்து படித்து புரிஞ்சிக்கலாமா? எல்லா வேதங்களையும் படித்தா நீ எங்களுக்கு அகப்படுவியா? எந்தெந்த புத்தகமெல்லாம் உலகத்தில் இருக்கோ எல்லாவற்றையும் படித்து விட்டால் உன்னை பெறலாமா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நூலால் படித்து அறிஞனாகி அதன் மூலம் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒருவேளை நூல் அறிவில் மயங்கி
அறியாமையால் கூட போய் மாட்டிக்கலாம். ஆணவம் என்னும் இருளில் மாட்டிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னா அதில் போய் கர்வம் கூட வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நூல் அறிவில் சொன்னியபடிலாம் நூலில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா அதை படிச்சுட்டு அதன்படி இறைவன் அடைஞ்சிட முடியுமா? முடியாது. அப்படிலாம் இருந்தால் அவன் அருள் வாய்க்கப்படாது. இந்த இடத்துல ஆசா ஞானசம்பந்தம் ஆசிரியர் நமக்கு 2 பேரை எக்ஸாம்பிளாக காமிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல கண்ணப்ப நாயனார் இருக்கிற இடத்துல அந்த சிவன் அடியார் இருக்காரே பூஜை பண்ணுறவர் சிவகோச்சாரியார், அவர் அப்படியில் படித்தவர், வேதங்கள்லாம் படித்தவராச்சே. அவர் டெய்லி காலஹஸ்தியில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்காகப்படவில்லையே, அவருக்கு காட்சி தரவில்லையே இறைவன். யாருக்கு காட்சி தந்தா? வேடனான கண்ணப்ப நாயனாருக்கு காட்சி தந்தார். அதனால் நீ எல்லாம் நிறையா படிச்சுட்டேன் அப்படின்லாம் நீ நினைக்க முடியாது. ராமாயணத்தில் நம்ம பார்த்தோன்னா சபரிக்கு காட்சி தருவார் ராமபிரான். அது மாதிரி எளிமையானவர்கள் தன் அன்பை கொண்டு ரொம்ப அழகாக சுலபமாக இறைவனை அடையலாம். ஆனால் நூல் அறிவை வச்சு மட்டும் அவரை பிடிச்சிடலான்னு நினைக்காத, அது வாய்ப்பே இல்லை, அதுக்கு சான்ஸே இல்லைன்றார். நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க, அவங்களால அவரை உணர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன பாடுறார் அப்படின்னா, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. மேலோடு கீழாய் விரிந்தோன் அப்படின்னா எங்கும் வியாபித்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, சின்ன உயிர் பெரிய உயிர், தாழ்வான ஒரு ஜீவன்கள், உயர்ந்த ஜீவன்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. புழுவில் ஆரம்பித்து தேவர்கள் வரைக்கும் எல்லாவற்றிலும் விரிந்திருப்பவன் அவனே அப்படிங்கிறார். அதனால் மேலோடு கீழாய் அப்படின்னா உருவத்தை சொல்லலை, விஸ்வரூபம் எடுத்திருப்பாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் மேல் உயிர், சின்ன உயிர், பெரிய உயிர் அப்படின்லாம் கிடையாது, அனைத்திலும் நீயே இருக்கிறாய். உயர்வு தாழ்வு என்று சொல்லப்படும் அனைத்திலும் அவனே ஆவான் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. நீ எப்படிப்பட்டவன்? அந்தம் ஆதின்னு ஒன்றே உனக்கு கிடையாது, உனக்கு தோற்றமும் கிடையாது, உனக்கு முடிவும் கிடையாது, முடிவோ துவக்கமோ உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. நீ ரொம்ப முரண்பட்டவன், ரொம்ப எப்படிப்பட்டவர் தெரியுமா? பந்தத்தை நீ தான் படைக்கிற. இந்த உலகத்தில் குழந்தைய படைத்து அம்மா அப்பா உறவினர்கள் வீடு சொந்தம் நட்பு அப்படின்லாம் உருவாக்குறது யார்? நீ தான் பண்ணுற. பந்தமும் நீ தான் பந்தத்தை உருவாக்குகிறாய். மனிதர்கள் பிறந்து இது என் வீடு, எங்கள் தாத்தா வீடு, இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்த வீடு, இது 7 கட்டு வீடு தெரியுமா, இது எவ்வளோ பெரிய, இதில் தூண்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மரம் என்ன மரம் தெரியுமா அப்படின்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இந்த பந்தத்தை உருவாக்குபவன் நீதான். அப்புறம் ரொம்ப கருணையாக நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் கொஞ்சம் வசதியெல்லாம் கொடுத்து அப்படியே வலியையும் கொடுத்து, ஓ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கதைக்கு ஆகாது, இந்த உலகத்தில் வச்சிருக்கிற எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய வைத்து வீடும் படைப்போன் காண்க. அட, இந்த வீட்டு மேலே பற்று வச்சிருக்கிற எங்களுக்கு நீ என்ன பண்ணுற? ஞானத்தை அளித்து வீடும் படைப்போன் காண்க. அந்த வீட்டை தருகிறாயே, வீடு பேரு எனும் முக்தியை தருகிறாயே, உன்னுடைய திருவடிகளை தருகிறாயே அப்படின்னு அவரோட கருணையை அப்படியே நினச்சி உருகி போகிறார். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இந்த வாழ்ந்துட்டுருக்கிறோமே இந்த வீடு, நம்ம உடம்பும் ஒரு வீடு தானே, மெய் தானே, இதன் மேலெல்லாம் நாங்கள் பந்தம் வச்சிட்ருக்கோம். யாராலன்னு பார்த்தா உன்னால தான். அப்புறம் நீ என்ன பண்ணுற? கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ஞானத்தை அளித்து பக்தியின் மூலமாக வீடும் படைப்போன் காண்க. அந்த வீடு பேற்றையும் அளிப்பவன் நீயே. அவன்தான் அளிக்கிறான், பார்த்துக்கோங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு மாணிக்கவாசகர் நம்மளை கூப்பிடுறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? நிற்பதுவும் செல்வதுவும் ஆனோன் காண்க. நிற்பது அப்படின்னா அப்படியே நின்றுட்டுருக்கிறது, அசையா பொருள், தாவரங்கள் மரங்கள் கொடிகள் இதெல்லாம் ஒரு இடத்துலே இருக்குது, ஆனால் அதுக்கும் உயிர் இருக்கே, அதனால் அதுலேயும் நீ தான் இருக்க. அப்புறம் செல்வதுவும் ஆனோன் காண்க. அசையும் பொருள்கள் இங்கேயும் அங்கேயும் நடந்து போகுது, பறந்து போகுது, ஓடி போகுது, நீந்தி போகுது, இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிற எல்லாவற்றிலும்
நீ தான் இருக்க. நிற்பதுவும் செல்வதுவும் ஆனோன் காண்க அப்படின்னா இயங்கு பொருள், இயங்கா பொருள், அசையும் பொருள், அசையா பொருள், அனைத்து பொருள்களிலும் அந்தர்யாமியாக நீதான் விரிந்திருக்கிறாய் அப்படின்னு பாடுறார். இதை ஆசா ஞான சம்பந்தம் ஆசிரியர் நமக்கு விஞ்ஞான பார்வை கொண்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு உயிருமான நாம் எல்லாருமே இயங்குவதற்கு நமக்கு 2 விதமான ஆற்றல்கள் தேவை. அது ஒன்று உள்ளடங்கு ஆற்றல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படியே நம்ம சும்மா இருக்கணும். இப்போ தூங்கும்போதும் நமக்கு எனர்ஜி தேவையாச்சே, அதனால் ஒரே இடத்துல அப்படியே தியானம் பண்ணும்போது எனர்ஜி தேவை. தியானம் பண்ணும்போது தான் ஆற்றலே ஒருமுகப்படுது. அதனால் இயங்காமல் அப்படியே உள்ளடங்கு ஆற்றல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை தான் நாம் சிவம் என்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இயங்கு ஆற்றல். அப்படியே உட்கார்ந்துருக்க முடியாது இல்லையா, வாழ்க்கையில் நாம் இயங்கணும், பல பணிகள் செய்யணும், வினை ஆற்றணும், அதில் நமக்கு நிறைய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குது. அப்படி இயங்கு ஆற்றல் அப்படிங்கிறது தான் கைனட்டிக் எனர்ஜி. இதை தான் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆற்றலை பொறுத்தவரை ஆற்றல் அழிவே கிடையாது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுமே தவிர ஆற்றலுக்கு அழிவே கிடையாது. இதை தான் பகவத்கீதை சொல்கிறது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்மா அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே போகுமே தவிர ஆத்மாவை நீராலோ காற்றாலோ நெருப்பாலோ அழிக்க முடியாது. ஆத்மாவை தோற்றுவிக்கவும் நம்மளால் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் எனர்ஜி cannot be created, எனர்ஜி cannot be destroyed அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு இடத்துல விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒரு புள்ளியில் சந்திப்பதை எடுத்து காட்டுகிறார் ஆசா ஞான சம்பந்தம். அதனால் நிற்பதுவும் செல்வதுவும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. கற்பமும் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள்லாம் முடியுது இல்லையா, அப்படியே ஒவ்வொரு காலமும் ஆரம்பிக்குது, ஒவ்வொரு காலமுமே ஒரு இடத்துல முடிஞ்சு போகுது. அதனால் ஒவ்வொன்றையும் நீ காண்கிறாய். நீ பெரிய சக்தி. நீ என்ன செய்கிற, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஆயுள்லாம் முடிஞ்சிடுது, அதையும் நீ காண்கிறாய். கற்பம் அப்படின்னா நெடுங்காலம், நாமெல்லாம் கூட நெடுங்காலம் வாழுறோம், அதையும் நீ காண்கிறாய். அப்புறம் என்ன காண்ற, இறுதியும் கண்டோன் காண்க அப்படின்னா ஊழிக்காலம் வருதே. ஒவ்வொரு முறையும் படைப்பு தெய்வமாகிய பிரம்மதேவன் கூட அவருடைய ஆயுளை தான் இங்கே கற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. படைப்பு தெய்வமாகிய பிரம்மதேவனுடைய ஆயுள் கற்பம் எனப்படுகிறது. அப்போ அந்த கற்பம் முடியுது, பிரம்மதேவனுடைய வாழ்க்கையும் முடிவுறுகிறது. அவருக்கும் நீ முக்தி அளிக்கிறாய். அந்த கற்பகாலம் முடிந்த பிறகு கூட காலனாகிய கடவுள் இதற்கெல்லாம் சாட்சியாய் இருக்கிறார். ஈசனே, நீ என்ன பண்ணுற, பிரம்மனுடைய காலத்தை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகும் நீயே இருக்கிறாய். ஊழிக்காலம் வருது, மகா ஊழிக்காலம், பிரளயம் ஏற்படுது, எல்லாவற்றுக்கும் நீயே சாட்சியாய் இருக்கிறாய். கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. இவ்வளோ பெரிய ஆளா, ரொம்ப அரியவரா, ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்கிறவரா, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறோமே, இவரை எப்படி பெறுவது அப்படின்னா, நேற்று ஒரு எளிதான வழி அந்த பாட்டில் சொன்ன மாதிரி, அந்த பகுதியில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஈஸியாக சொல்கிறார் ஒரு வழி. என்னென்னா, நமக்கு ஒரு ஈஸியாக கிடைக்குங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. அப்போ இவரை பெற முடியாதா அப்படின்னா பெற முடியுமே, யாவரும் பெற முடியும். உன்னால் பெற முடியும், என்னால் பெற முடியும் இல்லை. இங்கே ஒன்றும் போட்டியெல்லாம் நடக்கலை. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு தான் உண்டு, இவங்களுக்கு தான் இது. ஒரு பணிக்கு விண்ணப்பித்தோன்னா இவங்களுக்கு தான் இந்த போஸ்ட்டு, அவங்களுக்கு இல்லை, ஏன்னா இவங்க மெரிட்டில் வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஓட்டப்பந்தயத்தில் இவங்க தான் முதல்ல வந்தாங்க, அதனால் இவங்களுக்கு தான் மெடல் அப்படிலாம் இங்கே கிடையாது. யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. எவ்வளோ கருணையானவர் தெரியுமா. எல்லா உயிர்களுக்கும் இவர் அழகாக இடம் கொடுக்குறார். இறுதியில் சேர்றதுக்கு நானே இருக்கிறேன்னு சொல்லி நமக்காக காத்திருக்கிறாரு. இவங்களால அவங்களாலலாம் இல்லை, எல்லாருக்கும் நான் பொது. நம்ம சொல்லுவாங்க, கடவுள் இருமுறை சிரித்து கொள்வாராம். எப்போ அப்படின்னா, டாக்டர் நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அல்லது நான் உன்னை காப்பாற்றிட்டேன், இந்த பேஷண்ட்டை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னால் இறைவன் சிரிச்சுக்குவாராம்.
அது மாதிரி இன்னொரு தருணத்திலும் இறைவன் சிரிப்பாராம். உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க, இந்த இடம் வரைக்கும் என்னோடது, இந்த வீடு என்னோடது, இந்த சொத்து என்னோடது, அதுலேருந்து உனக்கு, இதுலேருந்து எனக்குன்னு கோடு போட்டு பிரித்து கொள்வார்களாம். அதை பார்க்கும் பொழுதும் இறைவன் சிரிப்பாராம். அது மாதிரி இந்த இறைவனுக்கு நமக்கு அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். நம்ம கூட பிறந்தவங்களோடைய சொத்தை பிரிச்சிட்ருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அனைவருக்கு உரியவன், வாங்க, நான் தானே உங்களை அழகாக படைச்சிருக்கேன், நான் தானே உங்களை காத்துட்ருக்கேன், கடைசியாக நீ வரப்போகிறதும் என்கிட்ட தானே அப்படின்னு யாவரும் பெற ஊரும் ஈசன் காண்க, எல்லாவற்றுக்கும் பொதுவானவர், வாங்க அவரை பாருங்க, தேவரும் அறியா சிவனே காண்க. தேவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாச்சே, அவர்களுக்கு ஒருவேளை ஈஸியாக அவர் தெரிவாரா அப்படின்னா கிடையாது. அப்படியெல்லாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. தேவருக்கு ஈஸியாக தெரிவாரான்னா அப்படிலாம் அறிய முடியாது. தேவர்களாலும் அறியாத சிவனே காண்க, அப்படிலாம் ஈஸியாக கிடைக்காது. கிருஷ்ண லீலையில் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த மலையை கும்பலாம் வாங்க அப்படின்னு பூஜை பண்ணும் பொழுது, இந்த கோகுலத்தில் எல்லா இடையர்களும் போய் மலைக்கு தானே பூஜை பண்ணுறாங்க, மழை தருதுன்னு. அதில் தேவேந்திரன் தானே கோச்சிட்டு இந்த மழையை விடாமல் பொழிஞ்சு அப்படியே அந்த நகரையே அழிக்க பார்க்குறானே. அப்போ தான் இவர் அழகாக மலையை தூக்கி, கோவர்தனத்தை அப்படியே கையில் தூக்கி, ஜம்முன்னு சுண்டு விரலால் தூக்கி பக்தர்களை காப்பாற்றுகிறார் இல்லையா கிருஷ்ணன். அந்த இடத்துல அந்த இந்திரனுக்கு கண்டுபிடிக்க முடியலையே, இறைவன் தானே விளையாடுறாருல்ல. அதனால் அந்த தேவர்களுக்கெல்லாம் அந்த பொருள்களின் மீது தான் ஆசை. தேவேந்திரனோட போஸ்ட் எங்கே பறி போயிடுமோ அப்படின்ற பயத்திலே எப்பவும் இருப்பான் தேவேந்திரன். தேவர்களுக்கெல்லாம் அந்த வசதி எல்லாம் காமதேனு இருக்குது, கற்பக விருட்சம் இருக்குது, அவங்கக்கிட்ட சிந்தாமணி இருக்குது, ரம்பை, ஊர்வசி, மேனகைன்னு இந்த வசதிக்கும் இந்த லக்ஸரிக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க தான் இந்திரலோகத்தில் இருக்கவங்கெல்லாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் ஈஸியாகப்படுவார்னா நோ நோ நோ, தேவரும் அறியா சிவனே காண்க, பெண் நான் அலி எனும் பெற்றியன் காண்க. இவர் பெண், இவர் ஆண், இவர் அலி அப்படின்லாம் பால் பகுத்து அறிய முடியாதவர் இவர் அப்படிங்கிறாங்க. இவர் ஆண் அப்படின்னா சிவபெருமானா, பெண் அப்படின்னா சக்தியா, அலி அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரா, நீ இது. அப்புறம் அலிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இங்கே சொல்கிறாங்க, அது அப்படின்றாங்க. அவன், அவள், அதுன்னு நம்ம அகிரிணையை சொல்வோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அலிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பொருள் தெரியும். அதனால் இந்த பால் அந்த பால் இரண்டும் கலந்த பால் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அனைத்துக்குள்ளும் இவர் தான் இருக்கார். அதனால் இங்கே உயர்வு தாழ்ச்சின்னு ஒன்றே இல்லை. அப்புறம் என்ன பாடுறார் அப்படின்னா, பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க, அனைத்து தன்மைகளையும் இவனே கொண்டவன், அவரே தான் அங்கே தான் இருக்கார், எல்லாவற்றுக்கும் அருள் புரிகிறாரு, எல்லாவற்றுக்குள்ளும் இவரே உள்ளே ஊடுருவி நிற்கிறார், எல்லா தன்மைகளும் இவருக்கு உண்டு. அதனால் எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்கும் இந்த இறைவனை காண்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. அப்போ சொல்கிறார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க. ஆஹா, இவ்வளோ உயர்ந்தவராச்சே, தேவர்களாலும் பார்க்க முடியாதாச்சே, நூலறிவாலும் இவரை அறிய முடியாதாச்சே, அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன்ல, ஆனால் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. என்னுடைய இந்த ஊனக்கண்களுக்கு அகப்பட்டாரே, திருப்பெருந்துறையில் எனக்காகவே குருவாக அமர்ந்தாரே, அப்படியே நான் அழகாக பார்த்தனே, அந்த இடத்துல நான் கண்களால் பார்த்தனே, அதனால தானே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன ஆசையாக இருக்குது? யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் முதலமைச்சராலாம் எனக்கு பதவி கொடுத்தாங்க, ஆனால் நான் மனசுக்குள்ளே என்ன பண்ணேன், ஹர 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 சிவசிவா சிவசிவான்னு இவரையே நினச்சிட்டு இருந்தேன். அதனால் கருணையினால் கீழே இறங்கி திருப்பெரும் துறையில் எனக்காகவே குருவாக தோன்றி ஞான உபதேசத்தை அளித்தார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. சும்மாலாம் நான் கதை விடலைங்க, இந்த ஊனக்கண்களால் நான் கண்டேன். அவருடைய அருளால், அவர் அருளாலே அவன் தாள் பணிந்து நான் இந்த திருவாசகத்தை பாடினேனே, பாடும்போது அவர் தானே எழுதினார். அதனால் நீங்களும் வாங்கலை, எனக்கு கிடைச்ச அந்த இன்பம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். கண்ணால் யானும் கண்டேன்
காண்க. நீங்களும் காணலாம் வாங்க. நீங்களும் என்ன மாதிரியே ஹரஹர சிவசிவன் அவரையே நினச்சிட்ருங்க. எப்பவும் அவர் மேலே காதல் கொண்டு உருகி நெக்குருகி அப்படியே நெகிழ்ந்து பாடிக்கிட்டே இருங்க. அவரையே நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் ஒரு நாள் கண்களால் பார்க்க முடியும். நீங்களும் அவரை உணர முடியும் அப்படின்னு மாணிக்க வாசகர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். அப்படியேப்பட்ட சிவபெருமானை நாமும் வணங்குவோம். சிவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.